சுதந்திர இந்தியால ஆட்சி, அதிகாரம், பதவி என்பதெல்லாம் தேர்தலில் தோற்கும் வரையோ இல்ல சம்பந்தப்பட்ட நபர்கள் மரணம் அடையும் வரையோ நீடிக்கிறது தான் இப்போ வர வழக்கமா இருக்கு. ஆனா இதுக்கு விதிவிலக்கா சில நேரங்கள்ல ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் பதவியை ராஜினாமா செய்வதும் உண்டு. அப்படி இந்தியாவையே உழுக்கும் விதமாக ஆட்சியாளர்களுடைய பதவியை பறித்த 5 சம்பவங்கள் பற்றி தான் இதுல பார்க்க போறோம். முதல்ல ரொம்ப முக்கியமா நேரு மரணத்துக்கு பின்பு சில காலம் பிரதமராக இருந்தவரும் நேருவோட அமைச்சரவையில ரயில்வே துறை அமைச்சருமாக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி ராஜினாமா. 1952 முதல் 56 வரை சுதந்திர இந்தியாவின் முதல் அமைச்சரவை லால் பகதூர் சாஸ்திரி ரயில்வே மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராக பணிபுரிந்தார். 1956 ஆந்திர பிரதேசத்துல மெஹபூப் நகர் ரயில் விபத்துல 112 பேர் இறந்து போக தானே முன்வந்து ராஜினாமா செய்யறதா சொன்னார் லால் பகதூர் சாஸ்திரி. ஆனா அவரோட ராஜினாமா கடிதத்தை நேரு ஏத்துக்கவே இல்லை. இதன் பிறகு லால் பகதூர் சாஸ்திரி பதவியில தொடர்ந்தாரு. ஆனா 3 மாதம் கழித்து தமிழ்நாட்டுல அரியலூர்ல நடந்த ரயில் விபத்துல சிக்கி 144 பேர் பலியாக. இந்த விபத்துக்கு தார்மீக பொறுப்பேற்று தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஏத்துக்கணும்னு நேருவை கெஞ்சி கேட்டாரு லால் பகதூர் சாஸ்திரி. இதையடுத்து லாலோட விருப்பத்துக்காக கடிதத்தை ஏத்துக்கிட்டாரு நேரு. ஆனா பின்னர் நாடாளுமன்ற கூட்டத்துல பேசின நேரு இந்த விபத்துக்கு லால் பகதூர் சாஸ்திரிக்கு பொறுப்பில்லைன்னு பெருந்தன்மையா பேசியிருந்தாரு. சுதந்திர இந்தியால நடந்த முதல் ஊழல்னா அது முந்த்ரா முறைகேடு வழக்கு தான். 1957 காலகட்டத்தில் நேரு அமைச்சரவையில டி கிருஷ்ணமாச்சாரி நிதி அமைச்சரா பதவி வகிச்சிருந்தாரு. அப்போ கொல்கத்தாவை சேர்ந்த ஹரிதாஸ் முந்த்ரா என்கிற தொழிலதிபரோட 6 நிறுவனங்கள்ல இருந்து அன்றைய சந்தை மதிப்பை விட கூடுதலான பணம் கொடுத்து 1,26 லட்சம் பங்குகளை பொதுத்துறை நிறுவனமான LIC வாங்கினதா குற்றச்சாட்டு எழுந்தது. ஆரம்பத்துல இந்த ஊழல் சார்ந்த விஷயங்கள் நேரு காதுகளுக்கு எட்டியிருந்தாலும் மீடியா வெளிச்சத்துக்கு போனா மக்களுக்கு அரசு மேல நம்பிக்கை போயிடுங்கிறதுக்காக அதை ஆஃப் த ஸ்கிரீன்ல ஹேண்டில் பண்ணதான் விரும்பினாரு. ஆனா நேருவோட மருமகன் பெரோஸ் காந்தியோ இந்த ஊழல் பற்றி பாராளுமன்றத்துல கேள்வி எழுப்ப விவகாரம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சது. இதையடுத்து முன்னாள் நீதிபதி MC சாக்லா தலைமையில விசாரணைக்கு உத்தரவிட்டாரு நேரு. இதுல உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் கட்சி குழுவிற்கு ரூபாய் 1.5 லட்சமும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோட மத்திய குழுவிற்கு ரூபாய் 1 லட்சமும் முந்த்ரா நன்கொடை கொடுத்ததற்கான கைமாறுதான் அவரோட பங்குகளை அதிக விலை கொடுத்து LIC வாங்க காரணம்னு தெரிய வந்துச்சு. இந்த ஊழல் வெட்ட வெளியில அம்பலமானதால LICக்காக பங்குகளை வாங்க ஒப்புதல் வழங்கின நிதியமைச்சர் டி கிருஷ்ணமாச்சாரி தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சாரு. காங்கிரஸ் கட்சி மேல முதல்ல விழுந்த இந்த ஊழல் பழிய நேரு ஆரம்ப கட்டத்துல மறுத்து இந்த வழக்குல தீர்ப்பு வழங்கின நீதிபதி விவியனை அறிவில்லாதவர்னு பப்ளிக்கா விமர்சனம் செஞ்சாரு. ஆனா சில நாட்களுக்கு பின்னாடி நேரு தன்னோட தவறுக்காக மன்னிப்பு கடிதம் எழுதின வரலாறும் இருக்கு. அடுத்ததா நேரு அமைச்சரவையில நடந்த 2வது ராஜினாமா. 1962 இந்தியாவிலேயே பாப்புலரான கம்யூனிஸ்டாகவும் ராஜதந்திரியாகவும் அறியப்பட்ட கிருஷ்ணன் மேனன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார். ஜூலை மாதத்துல ஜெனீவால நடந்து வந்த லாவோஸ் கான்பரன்ஸுக்கு செல்ல அதிக நாட்டம் காட்டினாரு மேனன். இது சார்ந்து அப்போதைய பிரதமர் நேருக்கு கடிதம் எழுத லடாக்ல நிலைமை மோசமா இருக்கிறத சுட்டிக்காட்டி ஜெனீவால நடக்கிற கான்பரன்ஸ்ல சீன வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திக்க வேண்டிய தேவையையும் சுட்டிக்காட்டினார். இந்திய எல்லையில சீன படைகள் தொல்லைகள் நிலவி வந்த அந்த சமயத்துல பாதுகாப்புத்துறை அமைச்சரோட வெளிநாடு பயணத்துக்கு வாஜ்பாய் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவிச்சாங்க. ஆனா நேரு இதையெல்லாம் கண்டுக்கல. ஜெனீவா சென்ற மேனன் 2 நாட்கள் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரோட நடந்த மீட்டிங்குக்கு பிறகு நாடி திரும்பினார். ஆனா அவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் என்னங்கறத வெளியிட 6 நாட்கள் ஆச்சு. இதனால எதிர்பாராத நேரத்துல சீனா தொடர்ந்த போரை சமாளிக்க முடியாம அமெரிக்கா, லண்டன் உள்ளிட்ட நாடுகள் கிட்ட கையேந்தி நின்னுச்சு இந்தியா. இந்த விஷயம் எதிர்ப்புகளை கிளப்ப தன்னோட தவறுக்காக பதவியை ராஜினாமா செஞ்சாரு கிருஷ்ணன் மேனன். அடுத்ததா வெள்ளையனை வெளியேறு இயக்கம் மூலமா ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்து பல இன்னல்களை சந்திச்சவர் இந்தியாவோட பெட்ரோலியத்தின் தந்தையினும் பாராட்டப்படுபவருமான கேசப் தேவ் மால்வியா. 1963 காலகட்டத்துல நேருவோட அமைச்சரவையில மத்திய எண்ணெய் துறை அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்துல நாட்டுல எண்ணெய் துறையை வளர்த்தெடுக்க இவரோட முயற்சிகள் பெரிதும் பேசப்பட்டுச்சு. ஆனா தேர்தல் நேரத்துல காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவா சில உதவிகள் பண்ண பிரைவேட் கம்பெனி ஒண்ணு கிட்ட சீக்ரெட் டீலிங் வச்சிருக்காரு கேசப். இது வெளிச்சத்துக்கு வர அதை பிரைவேட்டா விசாரிக்க கேட்டுக்கிட்டாரு நேரு. அது மட்டும் இல்லாம கைமாறின தொகை ரொம்ப கம்மிங்கிறதால அதை நேரு பெருசா கண்டுக்கவும் இல்ல. ஆனா எதிர்க்கட்சிகளோட விமர்சனங்கள் கேசவோட ராஜினாமாவுக்கு வழிவகுத்துச்சு. 5வதா ராஜீவ் காந்தி அமைச்சரவையில நிதி அமைச்சராக இருந்த VP சிங் தனியார் நிறுவனங்களுக்கு லைசன்ஸ் வழங்குறதுல இருந்த கடும் சட்டங்களை தளர்வுக்கு கொண்டு வந்து வெற்றிகரமா வியூகங்களை வகுத்து கொடுத்தவர் VP சிங். இவரோட பீரியட்ல தங்க கடத்தல் கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டுச்சு. வரி ஏய்ப்புக்கு எதிராக அடிக்கடி ரைடுகளை விட்டு அரசியல் களத்தை திரும்பி பார்க்க வச்சவர். ஆனா காங்கிரசுக்கு நிதி உதவி செய்து வந்த பெரும் புள்ளிகளுக்கு பின்னாடி ரெய்டுக்குள்ள போனதால இவரை பாதுகாப்பு துறைக்கு மாத்தினாரு ராஜீவ் காந்தி. ஆனா ராஜீவோட இந்த நடவடிக்கை பாயறதுக்கு முன்னாடியே அமெரிக்கால ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட பேசி வெளிநாட்டுல கருப்பு பணங்கள் பதுக்கின இந்திய பிசினஸ் பிஸ்தாக்களோட லிஸ்டை எடுக்க சொல்லி இருந்தாரு VP சிங். ஆனா அந்த நிறுவனம் பிரதமரோட நண்பர்கள் வட்டம் வரைக்கும் கைய வச்சு மாட்டிக்கிச்சு. அதோட இந்திய பாதுகாப்பு துறையில ஆயுதங்கள் வாங்குறதுல புரோக்கர்களோட இன்வால்வ்மெண்ட் இருப்பதையும் கண்டுபிடிச்சாரு VP சிங். HDWங்கிற ஒரு கப்பல் கட்டும் நிறுவனம் நீர்மூழ்கி கப்பலை இந்திய பாதுகாப்பு துறைக்கு விற்க புரோக்கருக்கு கமிஷன் கொடுத்தது VP சிங்குக்கு தெரிய வந்துச்சு. இதனால VP சிங் விசாரணைக்கு உத்தரவு போட
பிரதமர் ராஜீவ் காந்தியோட இமேஜ் டேமேஜ் ஆகிடக் கூடாதுன்னு ராஜினாமா செய்ய நிர்பந்திக்கப்பட்டாரு விபி சிங். இப்படி லஞ்சம், ஊழல், தார்மீக பொறுப்பேற்புன்னு சுதந்திரம் அடைந்த சில ஆண்டுகள்ல இந்தியாவை உழுக்கும் பல ராஜினாமாக்கள் அரங்கேறி இருக்கு.